இப்போது மதரசா மாணவ மாணவியர்களின் பல்சுவை நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியில் நமக்கும் நிறைய செய்திகள் இருக்கிறது. அந்த மாதிரி தான் நிகழ்ச்சியை வடிவமைச்சிருக்கிறோம். முதல் நிகழ்ச்சி சூரா மனனம். ரையான் ஃபஹீம் அவங்க மேடைக்கு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் அலா. சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா. فسوى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ், மிகச்சிறந்த ஒரு சூரா. சூரத்துல் அலா ஜும்மா தொழுகையில், பெருநாள் தொழுகையிலெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தா ஓதிய ஒரு சூரா. அழகான முறையில் சிறார்கள் ஓதியதை நீங்கள் பார்த்தீங்க. தொடர்ச்சியாக துவா மனனம். சலாம் ஃபாரிக் மேடையிலுக்கு வாங்க. சஃபா ஹஸ்ஃபா ஃபரீஹா. ரெண்டு பேர் வச்சுங்க. இப்படி ரெண்டு பேர், நீங்க ரெண்டு பேர் இப்படி வச்சுங்க. நீங்க ரெண்டு பேர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உணவல்களுக்காக ஓதும் துஆ. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். மலை பொழிய முதலே ஓதும் துஆ. அல்லாஹும்ம ஸையிபன் நாஃபிஅன். சப்பை முடித்த பின்னர் ஓதும் துஆ. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. பள்ளியாசலை விட்டு வெளியேறும் போது ஓதும் துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், அரிசி நிழல் யாருக்கு, அதை பற்றி விளக்கமளிப்பதற்காக சகோதரி ஃபரீஹா
சிறுமி ஆயிஷா. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் மிக்க சகோதர சகோதரிகளே, நான் இன்று உங்கள் முன் ஒரு மறுமையின் ஹதீஸை கூறப்போகிறேன். மறுமை நாளில் நிழல் பெறும் 7 பிரிவினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தனது அர்ஷின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில் 7 பிரிவினர்களுக்கு நிழல் அளிப்பான். அந்த 7 கூட்டத்தினார்: அல் இமாமு அல் ஆதிலு, நீதிமிக்க தலைவர், ஒஷாபுன் நஷாஃபி இபாதத்தி ரப்பஹ், இணை வணக்கத்திலே வளர்ந்த இளைஞன், ஒரஜுலு கெல்புஹு முஅல்லகு ஃபில் மசாஜிதி, பள்ளிவாசலுடன் எப்போதும் தொடர்பு வைத்துக் கொள்ளும் இதயமுடையவர், ஒரஜுஅனி தொஹப்ப ஃபில்லாஹி அஜ்தமஅ அலைஹி, அல்லாஹுக்கே நட்பு கொண்டு அந்த நிலையிலேயே இவ்வுலகில் பிரிந்து சென்ற இருவர், வரஜுலு தொலபதஹு அம்ராஅத்துஹு ذات மன்சிபி ஃபகால இன்னி அகாஃபு, அந்தஸ்தும் அழகும் உள்ள ஒரு பெண் தன்மை தம்மை தவறு செய்ய அழைத்த போது நான் அல்லாஹுக்கே அஞ்சுகிறேன் என்று கூறியவர், அல்லாஹவ வரஜுலு தஸத்தக அகாஃபு ஹத்தா லா தஅலமு ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, தமது வலக்கரம் செய்த தர்மத்தை இடக்கிரம் கூற அறியாத வகையில் ரகசியமாக தர்மம் செய்தவர், வரஜுலு ذكرல்லாஹ ஹாலியன் ஃபஃபதத் ஐனஹு, தனிமையில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனது அஞ்சுதல் கண்ணீர் வடிதல். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 660. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அரிசி நிழலுடைய அந்த 7 வகையினரை பற்றி மிகச்சிறப்பாக அரபி மூலத்தோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அடுத்ததாக சூரா மனனம், ஆக்கில், ஹஜ்ஜாஜ், ரைஃபா, மாதியா, தஸ்னீம், இவங்க 4 பேர் மேலே வாங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب ما மாஷா அல்லாஹ். அடுத்ததாக அரபி எண்கள். நாஃபியா, சவுத் புர்ஹான். ஒரு சின்ன சேர் அதை ஒரு நபர் எடுத்து எண்களை சொல்லும்போது அதற்குரிய அரபியில் அதனுடைய பேர் என்ன, அந்த எண்களுக்குள்ள அரபி வாசகம் என்ன என்பதை அவங்க சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபி எண்கள் 34. خمسة وثلاثون 66 ستة وستون
25. خمسة وثلاثون. மக்களை பார்த்து சொல்லுங்க. 83. ثلاثة وثمانون. 22. اثنان وعشرون. 76. ستة وسبعون. 74. أربعة وثمانون. 45. خمسة وأربعون. அந்த ஸ்நாக்ஸ் கொண்டு வராங்க, அது சகோதரிகள் வாங்கி அதை பரிமாறுங்க 57. கடைசியிலேருந்து. سبعة وخمسون. سبعة وخمسون. 95. خمسة وتسعون. 100. مئة. 61. واحد وستون. 7. سبعة. 3. ثلاثة. 88. ثمانية وسبعون. 52. اثنان وخمسون. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். 78. ثمانية وسبعون. 25. خمسة وعشرون. 46. ستة وأربعون. السلام. 97. سبعة وتسعون. السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ். அந்த தாளில் வந்து நியூமரிக் நம்பர்கள் மட்டும் தான் நம்ம போட்டிருந்தோம். அரபிலையோ தமிழ்லையோ அரபி இதை போடலை. ஒரு சில இதுக்கு சில தவறாக சொன்னாங்க, அரபி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 34க்கு சொன்னது அர்பாவ சலாசூன் அப்படிங்கிறதுக்கு ஹம்சவ சலாசூன் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி ஒரு சில தவறுகள் இருந்தது. இன்ஷா அல்லாஹ் இது இந்த அரபி எண்களை வந்து நம்ம தெரிந்து கொள்ளும்போது அது பல விதங்களில் நமக்கு உதவியாக இருக்கும். குறிப்பாக வளைகுடா நாடுகளுக்கு செல்பவர்களுக்கு இந்த ஆரம்ப எண்களே மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்ததை நீங்கள் பார்க்க முடியும். சிறுவர்களாக இருந்தாலும் அதை அந்த வாவுலாம் போட்டு மிகச்சிறந்த உச்சரிப்போடு சொன்னதை நீங்கள் பார்த்தீங்க. அதை தொடர்ந்து சூரா காஷியா, சூரத்துல் காஷியாவை நுஹா அஹ்சனா ஓதி காட்டுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் காஷியா. ஹல் லதாக ஹதீஸுல் காஷியா. ஜுஹி யௌமைத் காஷியா. عاملة ناصبة. حصلة هذا آمية. تسقى من عين آنية. ليس لهم طعام إلا من الذي لا يسمن ولا يغني من جوع يومئذ ناعمة. ليس فيها راضية
تسمع في لآهية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذب الله عذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم السلام عليكم. எத்தனை வயசு? வயசு 5 வயசு. மாஷா அல்லாஹ். 26 வசனங்கள், 26 வசனங்களை கொண்ட 88வது அத்தியாயம். அவங்க ஓதுனவங்களுடைய வயசு வெறும் 5 வயது. 5 வயது சிறுமி ஒரு திக்கு தடங்கள் இல்லாமல் மிக அழகிய முறையில் சூரத்துல் காஷியாவும் ஆலாவை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2ஆம் ரக்காயத்தில், ஜும்மாவுடைய 2ஆம் ரக்காயத்தில், பெருநாள் தொழுகையில் 2ஆம் ரக்காயத்தில் ஓதிய ஒரு மிகச்சிறந்த சூரா சூரத்துல் காஷியா. 26 வசனங்கள் கொண்டது. அந்த சிறுமிக்காக அதிகம் பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக துவா மற்றும் அதனுடைய பொருள். ஒருவர் அரபியில் வாசிக்க, மற்றவர் அதனை தமிழில் சொல்லுவாங்க. ஆத்திஃப் அலியார், சமீமுதீன், ஹாஃபிலா, இந்த 3 பேர் மேலே வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாகனத்தில் பயணிக்கும் போது ஓதும் துவா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லதி ஸஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வஇலைனா ரப்பினா லமுன்கலிபுன். பொருள்: அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன். நாங்கள் இந்த வாகனத்தை கையாளும் திறன் பெற்றிராத நிலையில் எங்களுக்கு இதை பணிய வைத்த இறைவன் தூயவன். இதை பணிய வைத்த இறைவன் தூயவன். நாங்கள் இறைவனிடமே திரும்பி செல்லக்கூடியவராக உள்ளோம். நன்மை தராசி அடை அதிக பெற ஓதும் துவா. சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி சுப்ஹானல்லாஹி அதீம். பொருள்: அல்லாஹ்வே போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன், கண்ணியமிக்க அல்லாஹ்வே துதிக்கிறேன். லைலத்துல் கத்ர் அன்னும் ஓதும் துவா. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. பொருள்: இறைவா நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புவன், மன்னிப்பாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெல்வாசலே நுழையும் போது ஓதும் துவா. அல்லாஹும்ம மஃப்தலி அப்வாப ரஹ்மத்திக. பொருள்: இறைவா கண்ணை வாசல்களை எனக்காக திறந்துவாயாக. அஸ்லாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தூங்க முன் ஓடும் துவா. அல்லாஹும்ம பிஸ்மிக அமுது ஐயா. பொருள்: இறைவா உன் பெயர் கூறியே இறைக்கிறேன், உயிர் வாழவும் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். பிரயாண துவா, அதே போன்று இறுதி பத்தில்
லைலத்துல் கத்ரில் ஓத வேண்டிய துவா, பள்ளிவாசலில் உள்ளே நுழையும் போது ஓத வேண்டிய துவா, இந்த துவாக்கெல்லாம் சிறார்கள் சொல்வது நாமும் அதை நினைவுபடுத்தி அந்தந்த சந்தர்ப்பங்களில் அந்த துவாவை ஓதும்போது ஒரு இறை நினைவோடு அந்த நேரத்தை கழித்த ஒரு இபாதத்தான நிலையை நாம் அடைய முடியும். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி வருவானாக. அடுத்ததாக குயிஸ் நிகழ்ச்சி. ஜெஃபினா, ஹஸ்னா, ஃபர்ஹான், சஹதுனா இவங்க 4 பேர் மேலே வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்க்க திறனாய்வு வினாவிடை போட்டி நடைபெற உள்ளது இன்ஷா அல்லாஹ். இப்போட்டியில் 2 அணிகள் கலந்துள்ளார்கள். அதில் முதல் அணி ஏ டீம், 2ஆம் அணி பி டீம். 2 சுற்றுகள் உள்ளது. இந்த 2 சுற்றுகளில் எந்த அணி அதிக மதிப்பெண் பெறுகிறார்களோ அந்த அணியே இப்போட்டியின் இறுதி வெற்றியாளர். இப்பொழுது முதல் டீமுக்கு 5 கேள்விகள் கேட்கப்படும். 2ஆம் டீமுக்கு 5 கேள்விகள் கேட்கப்படும். முதல் கேள்வி. ஏ டீமுக்கான கேள்வி. வானவர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாளில் அல்லாஹ்விடம் ஏறி செல்வதாக அல்லாஹ் கூறுகிறான்? 50,000. சரியான பதில். அடுத்த கேள்வி பி டீமுக்கான கேள்வி. இமாம் மஹ்தியின் பெயர் எந்த நபியின் பெயரோடு ஒத்தியிருக்கும்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரியான பதில். அடுத்த கேள்வி ஏ டீமுக்கான கேள்வி. ஷைத்தான் மக்களுக்கு எதையெல்லாம் காட்டி வழிகெடுப்பான்? கெட்ட வழிகேட்டில். தவறான பதில். அடுத்த கேள்வி பி டீமுக்கான கேள்வி. மக்களில் தொழுகையால் அதிக நன்மை பெறுபவர் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? வெகு தொலைவில் இருந்து வருபவர். சரியான பதில். அடுத்த கேள்வி ஏ டீமுக்கான கேள்வி. சவாரிக்கு தோதுவான கால்நடைகள் என்ன? பள்ளிவாசலுக்கு. தவறான பதில். அடுத்த கேள்வி பி டீமுக்கான கேள்வி. எவ்வித சந்தேகமற்ற ஒரே நூல் எது? அல்லாஹ்வின் வேதமான திருமறை குர்ஆன். சரியான பதில். அடுத்த கேள்வி ஏ டீமுக்கான கேள்வி. இறை நம்பிக்கையில் பாதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கூறினார்கள்? தூய்மை. சரியான பதில். அடுத்த கேள்வி பி டீமுக்கான கேள்வி. ஹிஜ்ர் என்பதன் பொருள் என்ன? பயணம். தவறான பதில். அடுத்த கேள்வி ஏ டீமுக்கான கேள்வி. இறைவன் மன்னிக்காத மிக பெரும் பாவம் எது? ஷிர்க், இணை வைத்தல். சரியான பதில். இறுதி கேள்வி பி டீமுக்கான கேள்வி. ரூஹுல் குத்துஸ் பரிசுத்த ஆன்மா என்று அல்லாஹ் யாரை கூறுகிறான்? வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்.
சரியான பதில். மாஷா அல்லாஹ். இன்னும் சற்று நேரத்தில் முதல் சுற்றுக்கான வெற்றியாளர்கள் அறிவிக்கப்படும் மற்றும் இரண்டாம் சுற்றும் ஆரம்பமாக உள்ளது. முதல் சுற்றில் இரண்டு அணிகளுக்கு மத்தியில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அதிக மதிப்பெண் பெற்ற அணி பி டீம். மாஷா அல்லாஹ். இனிதே ஆரம்பம். ஏ டீம், பி டீம் ரெடியா? ரெடி. முதல் கேள்வி ஏ டீம்கான கேள்வி. குர்ஆன் ஓதப்படும் போது என்ன செய்ய வேண்டும்? வாய் மூடி அதை செவியேற்க வேண்டும், அதனால் அருள் செய்யப்படுவோம். சரியான பதில். மாஷா அல்லாஹ். இரண்டாம் கேள்வி பி டீம்கான கேள்வி. சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றுவதால் என்ன நன்மை கிடைக்கும்? ஒரு நாளைக்கு நஃபீலான 12 ரக்காய்கள் தொழுவதால் சுவனத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படும். சரியான பதில். அடுத்த கேள்வி ஏ டீம்கான கேள்வி. இறை நம்பிக்கையாளருக்கு அல்லாஹ் யாரை முன் உதாரணமாக கூறுகிறான்? ஃபிரௌனின் மனைவி. சரியான பதில். அடுத்த கேள்வி பி டீம்கான கேள்வி. ஹிஜ்ர் வாசிகளுக்கு அல்லாஹ் கொடுத்த வல்லமை என்ன? குர்ஆன். தவறான பதில். அடுத்த கேள்வி ஏ டீம்கான கேள்வி. பெண்கள் எதற்காக பர்தா அணிய வேண்டும் என இறைவன் கூறுகிறான்? அவர்கள் கண்ணியமானவர்கள் என்றும் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்காகவும். சரியான பதில். அடுத்த கேள்வி பி டீம்கான கேள்வி. பூமியில் கர்வமாக நடப்பதால் எதையெல்லாம் அடைய முடியாது? நன்மை. தவறான பதில். அடுத்த கேள்வி ஏ டீம்கான கேள்வி. நன்மையை நாடி பிரயாணம் செய்யக்கூடிய இடம் எது? மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் நபவி. சரியான பதில். அடுத்த கேள்வி பி டீம்கான கேள்வி. இழிவுபடுத்தும் வேதனை அல்லாஹ் யாருக்கு தயாரித்துள்ளோம் என்று கூறுகிறான்? தாமும் கஞ்சத்தனம் செய்து பிறரும் கஞ்சத்தனம் செய்ய தூண்டி அல்லாஹ் அளித்துள்ள அருளை மறைப்பவரை. சரியான பதில். அடுத்த கேள்வி ஏ டீம்கான கேள்வி. ரூஹுல் குத்தூஸ் பரிசுத்த ஆன்மா என்று அல்லாஹ் யாரை கூறுகிறான்? வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சரியான பதில். இறுதி கேள்வி பி டீம்கான கேள்வி. இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் எது? மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராம். சரியான பதில். மாஷா அல்லாஹ். இன்னும் சற்று நேரத்தில் இரண்டாம் சுற்றுக்கான வெற்றியாளர் அறிவிக்கப்படும்.
இந்த மார்க்க திறனாய்வு போட்டியின் இறுதி சுற்றின் முடிவில் 2 அணிகளும் சிறப்பான முறையில் பங்கு பெற்று பதிலளித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதில் வெற்றி பெற்ற அணி பி டீம். அல்லாஹ் இவ்விரண்டு அணிகளுக்கும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. இன்ஷா அல்லாஹ். இத்துடன் மார்க்க திறனாய்வு வினாவிடை போட்டி நிறைவுற்றது. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மிகச்சிறப்பாக கோய்ஸ் நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அதுவே ஒரு பெரிய நிகழ்ச்சியாக அமைந்தது. அடுத்ததாக ஆயத்துல் குர்சி அதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி சிஃபானா, சிறுமி சிஃபானா பேசுவாங்க. நேரமாக வாங்க, சீக்கிரம் வாங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு ஆயத்துல் குர்சி ஓதுவதன் சிறப்புகள். மகத்துவமிக்கவனை பற்றி குர்ஆனில் ஒரு மகத்துவமிக்க வசனம் உண்டு. இதை ஓதுவதற்கு பல்வேறு சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறும் பொழுது உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபுல் முந்திரே, இறைவேதத்தில் உமக்கு தெரிந்த வசனங்களிலேயே எந்த வசனம் மிகவும் மகத்தானது என்று தெரியுமா என கேட்டார்கள். அதற்கு நான் அல்லாஹும் அவனுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் என்றேன். அவர்கள், அபுல் முந்திரே, இறைவேதத்தில் உமக்கு தெரிந்த வசனங்களிலேயே எந்த வசனம் மிகவும் மகத்தானது என்று தெரியுமா என மீண்டும் கேட்டார்கள். அதற்கு நான், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعوده حفظهما وهو العلي العظيم. பொருள்: அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன். அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியது. அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும்? அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான். அவன் அறிந்திருப்பவற்றுள் எதையும் அவர்களால் அறிய முடியாது, அவன் நாடியதை தவிர. அவனது ஆசனம் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும். அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று. அவன் உயர்ந்தவன், மகத்துவமிக்கவன் என்று விடையளித்தேன். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியோடு எனது நெஞ்சில் ஒரு தட்டு தட்டி விட்டு, அபுல் முந்திரே, உமது கல்வியாற்றல் உம்மை நெகிழச் செய்யட்டும் என்றார்கள். இந்த வசனத்தில் தௌஹீதின் ஏகத்துவத்தை பற்றி மிகவும் ஆணித்தரமாக இறைவன் கூறியுள்ளான். இன்னும் அதனுடைய சிறப்பை பற்றி கூறும் பொழுது அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவர் சொர்க்கத்திற்கு செல்வதை மரணத்தை தவிர வேறு எதுவும் தடுக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவதற்கு பழகி கொள்ள வேண்டும், இன்ஷா அல்லாஹ். மேலும் அதனுடைய சிறப்பை பற்றி கூறும் பொழுது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய ஃபித்ரா ஜகாத்தை பாதுகாக்கும் பொறுப்பை என்னிடம் கொடுத்தார்கள். அப்போது ஒருவன் இரவில் வந்து உணவுப் பொருட்களை அல்லலானான். நான் அவனை பிடித்து, உன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு செல்ல போகிறேன் என்றேன். அதற்கு அவன், நான் ஒரு ஏழை, எனக்கு குடும்பம் இருக்கிறது, கடும் தேவையும் இருக்கிறது என்றான். ஆகவே அவன் மேல் இறக்கப்பட்டு அவனை விட்டுவிட்டேன். பிடிந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு ஹுரைராவே, நேற்றிரவு உம்மால் பிடிக்கப்பட்டவன் என்ன செய்தான் என்று கேட்டார்கள். அதற்கு
அதற்கு நான், அல்லாஹ்வின் தூதரே, தான் கடும் வறுமையில் இருப்பதாகவும் தனக்கு குடும்பம் இருப்பதாகவும் அவன் முறையிட்டான். ஆகவே அவன் மேல் இறக்கப்பட்டு அவனை விட்டுவிட்டேன் என்றேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக அவன் பொய் சொல்லி இருக்கிறான், மீண்டும் அவன் வருவான் என்றார்கள். மீண்டும் அவன் வருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதால் அவனை பிடிக்க காத்திருந்தேன். அப்போது அவன் வந்து உணவுப் பொருட்களை அள்ளத் தொடங்கிய போது அவனை பிடித்தேன். உன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு செல்ல போகிறேன் என்றேன். அதற்கு அவன், என்னை விட்டுவிடு, நான் ஒரு ஏழை, எனக்கு குடும்பம் இருக்கிறது, இனி நான் வரமாட்டேன் என்றான். ஆகவே அவன் மேல் இறக்கப்பட்டு அவனை விட்டுவிட்டேன். விடிந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ ஹுரைராவே, நேற்றிரவு உம்மால் பிடிக்கப்பட்டவன் என்ன செய்தான் என்று கேட்டார்கள். அதற்கு நான், அல்லாஹ்வின் தூதரே, தனக்கு கடும் தேவையும் குடும்பமும் இருப்பதாக அவன் முறையிட்டான். ஆகவே அவன் மேல் இறக்கப்பட்டு அவனை விட்டுவிட்டேன் என்றேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக அவன் பொய் சொல்லியிருக்கிறான், திரும்பவும் அவன் வருவான் என்றார்கள். மூன்றாம் தடவை அவனுக்காக காத்திருந்த போது அவன் வந்து உணவுப் பொருட்களை அள்ளத் தொடங்கினான். அப்போது அவனை பிடித்து, உன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு செல்ல போகிறேன், ஒவ்வொரு முறையும் இனிமேல் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு மூன்றாவது முறையாக வந்திருக்கிறாய் என்றேன். அதற்கு அவன், என்னை விட்டுவிடு, அல்லாஹ் உமக்கு பயனளிக்கக்கூடிய சில வார்த்தைகளை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன் என்றான். அந்த சொற்கள் என்ன என்று நான் கேட்டேன். அதற்கு அவன், நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்துல் குர்சியை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஓதுங்கள். அவ்வாறு ஓதினால் விடியும் வரை அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து உம்மை பாதுகாக்கின்ற வானவர் ஒருவரும் இடம் இருந்து கொண்டே இருப்பார், ஷைத்தானும் உம்மை நெருங்க மாட்டான் என்றான். அவனை நான் விட்டுவிட்டேன். விடிந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ ஹுரைராவே, நேற்றிரவு உம்மால் பிடிக்கப்பட்டவன் என்ன செய்தான் என்று கேட்டார்கள். நான், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் எனக்கு பயனளிக்கக்கூடிய சில வார்த்தைகளை அவன் எனக்கு கற்றுத்தருவதாக கூறினான். ஆகவே அவனை நான் விட்டுவிட்டேன் என்றேன். அந்த சொற்கள் என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு நான், நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்துல் குர்சியை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஓதுங்கள். அவ்வாறு ஓதினால் விடியும் வரை அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து உம்மை பாதுகாக்கின்ற வானவர் ஒருவரும் இடம் இருந்து கொண்டே இருப்பார், ஷைத்தானும் உம்மை நெருங்க மாட்டான் என்று அவன் என்னிடம் கூறியதாக தெரிவித்தேன். நபித்தோழர்கள் அனைவரும் நன்மையானதை கற்றுக்கொண்டு செயல்படுத்துவதில் அதிக ஆர்வமுடையவர்களாக இருந்தனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவன் பெரும் பொய்யனாக இருந்தாலும் அவன் உம்மிடம் உண்மையை தான் சொல்லியிருக்கின்றான். 3 இரவுகளாக நீர் யாரிடம் பேசி வருகிறீர் என்று உமக்கு தெரியுமா என என்னிடம் கேட்டார்கள். நான் தெரியாது என்றேன். அவன்தான் ஷைத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நாம் நம்முடைய வாழ்வில் ஆயத்துல் குர்சியின் சிறப்பை மேன்மேலும் உணர்ந்து செயல்படுத்துவோமாக. வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், ஆயத்துல் குர்சி சம்பந்தமான ஏராளமான ஹதீஸ்களை பதிவு பண்ணாங்க. ஆயத்துல் குர்சியை எல்லார் வீட்லேயும் நம்ம மாட்டி வச்சிருக்கிறோம். ஆனால் அதனுடைய பொருள் அறிந்தால் அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய பண்புகள், அல்லாஹுடைய அந்த சிஃபத்துகள் அனைத்துமே நம்ம விளங்கி இணை வைப்பு, தர்கா கலாச்சாரம், இது போன்ற அல்லாஹ் மன்னிக்காத பாவங்களிலிருந்து விலகுவதற்கு ஆயத்துல் குர்சியுடைய பொருள் நமக்கு மிக உறுதுணையாக இருக்கும். அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் வீட்டுக்கு சென்று ஆயத்துல் குர்சியுடைய பொருளை படிச்சுட்டு தூங்கும்போது, மற்றபடி தொழுகைக்கு பிறகு, இது போன்ற சந்தர்ப்பங்களில் அவங்க சொன்ன மாதிரி அதை ஓதி பழகுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக வாரத்துடைய கிழமைகளுடைய பெயர்கள் மற்றும் மாதத்துடைய பெயர்களை உமர், அஃப்ரியா, ரிஹானா, சிராஜ், இந்த 3 பேரும் வாசிப்பாங்க. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Days of the week, Arabi மாதங்கள் Sunday, Yawmul Ahad, Monday, Yawmul Isnin, Tuesday, Yawmul Salasa, Wednesday, Yawmul Arba, Thursday, Yawmul Khamis, Friday, Yawmul Jumu'ah, Saturday, Yawmul Sabt. அரபி மாதங்கள் 12: முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், ரஜப், சாஃபான், ரமலான், ஷவ்வால், துல்காய்தா, துல்ஹஜ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
மாஷா அல்லாஹ். அடுத்ததாக குர்ஆன் பேசுகிறது. குர்ஆன் பேசுகிற மாதிரி, குர்ஆன் நம்மை நோக்கி பேசுவது போல ஒரு ஆர்ட் வச்சு அந்த குர்ஆன் நம்மை நோக்கி பேசுவது போல ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தான் குர்ஆன் பேசுகிறேன். என்னை நீங்கள் ஒரு உரைக்குள் போட்டு பத்திரமாக வைத்து விடுகிறீர்கள். இறந்தவர்கள் வீட்டில் ஃபாத்திகா ஓதும்போது மட்டும் ஒரு சில பேர் பயன்படுத்துகிறீர்கள். என்னை ஓதினால் நான் உலக மக்கள் அனைவருக்கும் நேரான வழியை காட்டுவேன். நான் புனிதமிக்க ரமலான் மாதத்தில் அருளப் பெற்றேன். மிகவும் எளிதாக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய செயல் என்றால் அது நான் தான். எந்த நன்மை செய்வதாக இருந்தாலும் அதற்கென்று சில நிபந்தனைகள் உண்டு. ஆனால் என்னை எடுத்து ஓதுவதற்கு எந்த நிபந்தனையும் இல்லை. எண்ணில் ஒரு எழுத்தை ஓதினால் ஒரு நன்மை. ஒரு நன்மை என்றால் 10 நன்மைகளை போன்றதாகும். உதாரணம், அலிஃப் லாம் மீம் என்றால் இது ஒரு எழுத்து அல்ல, 3 எழுத்து. தங்களுடைய நேரங்களை வீணடிக்காதீர்கள். இந்த உலக வாழ்க்கைக்காக எல்லா முயற்சிகளையும் சிரமம் பார்க்காமல் செய்கிறீர்கள். உதாரணம், ஒரு வேலை வேண்டுமென்றால் அதற்காக பல மனிதர்களிடம் சிபாரிசு தேடுகிறீர்கள். நிலையான மறுமை வாழ்க்கைக்கு சிபாரிசாக வரக்கூடிய என்னை மறந்து விடுகிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நிச்சயமாக அது மறுமை நாளில் அதை சார்ந்தவருக்கு பரிந்துரையாக வரும் என்று. என்னை திக்கி திக்கி ஓதினால் கூட 2 மடங்கு கூலி உண்டு. நமக்கெல்லாம் ஜென்ம விரோதியாக இருக்கின்ற ஆணவம் கொண்ட ஷைத்தானை விரட்டும் ஒரு மருந்தாக இந்த குர்ஆன் இருக்கிறது. உங்கள் வீடுகளை மன்னரைகளாக ஆக்கி விடாதீர்கள். எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் உன்னை நேசிக்கிறேன், நீயும் என்னை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எப்போதும் நான் உன்னோடு இருக்கவே விரும்புகிறேன். இந்த உலகில் மட்டுமல்ல, மன்னரையிலும் உனக்கு துணையாக இருக்க வேண்டும். மறுமையிலும் உனக்காக அல்லாஹ்விடம் நான் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னை நேசிப்பாயா அல்லாஹ்வின் அடியானே. இது போன்ற ஏராளமான சிறப்புகள் திருக்குர்ஆனுக்கு இருக்கின்றன. நாம் அனைவரும் அதன் சிறப்புகளை உணர்ந்து செயல்பட வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக நாற்காலி தொழுகை. பெரும்பாலும் இப்போ கால் மூட்டு வலியின் காரணமாக அமர்ந்து தொழுகிறாங்க. அது பற்றிய ஒரு சிறிய விளக்கம் சகோதரி ஆஷிகா. Assalamu alaikum rahmatullahi wa barakatuhu. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkal alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu. Amma ba'd. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, பள்ளிவாசலில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் மக்கள் அலட்சியமாக கருதக்கூடிய நாற்காலியில் அமர்ந்து தொழுகும் தொழுகையை பற்றி தான் உங்கள் மத்தியில் நான் பேச வந்துள்ளேன். தொழுகை என்பது நமக்கு வழங்கப்பட்ட சலுகை தான். அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகையில், என் மீது 50 தொழுகைகள் கடமையாக்கப்பட்டுள்ளன. நான் முன்னேறி சென்று மூசா அலைஹி வஸல்லம் அவர்களை அடைந்தேன். அவர்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டார்கள். நான் என் மீது 50 தொழுகைகள் கடமையாக்கப்பட்டுள்ளன என்று பதிலளித்தேன். அதற்கு அவர்கள், மக்களை பற்றி உங்களை விட அதிகமாக தெரியும். நான் பனி இஸ்ராயலுடன் நன்கு பழகி அனுபவப்பட்டுள்ளேன். உங்கள் சமுதாயத்தினர் இதை தாங்க மாட்டார்கள். எனவே உமது இறைவனிடம்
திரும்பிச் சென்று அவனிடம் குறைத்து தரும்படி கேளுங்கள் என்று சொன்னார்கள். நானும் இறைவனிடம் திரும்பிச் சென்று அவ்வாறே கேட்டேன். அதை அவன் 40 ஆக்கினான். பிறகு முதலில் சொன்னவாறே நடந்தது. மீண்டும் 30 ஆக்கினான். மீண்டும் அதை போலவே நடக்க இறைவன் அதை 20 ஆக்கினான். பிறகு நான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடன் சென்றபோது அவர்கள் முன்பு கூறியதை போலவே சொல்ல நான் இறைவனிடம் மீண்டும் குறைத்து கேட்கும் போதே அதை அவன் 5 ஆக்கினான். பிறகு நான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடன் சென்றேன். அவர்கள் முன்பு கூறியதை போலவே கூறினார்கள். நான் அதற்கு ஒப்புக்கொண்டு விட்டேன் என்று பதிலளித்தேன். பொதுவாக மனிதனுக்கு ஒரு பணியை முதலில் குறைத்து கொடுத்துவிட்டு பின்னர் அதை அதிகப்படுத்தினால் அவன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதுதான் மனித இயல்பு. உதாரணமாக ஒரு மனிதனுக்கு 8 மணி நேர வேலையை கொடுத்துவிட்டு அதை 12 மணி நேர வேலையாக ஆக்கும் போது அதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தனக்கு வேலை பறிப்போய் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல என்று எண்ணி அந்த வேலையை விட்டே விலகிடுவான். ஒருவருக்கு 12 மணி நேர வேலையை கொடுத்துவிட்டு அதை அவனால் தாங்க முடியவில்லையே எனும்போது அதை 8 மணி நேர வேலையாக குறைத்தால் 1000 சலாம் போட்டு அதை ஏற்றுக்கொள்வான். இந்த மனித இயல்பின் அடிப்படையில் தான் மார்க்கத்தின் முக்கிய கடமைகளில் ஒன்றான தொழுகையும் கடமையாக்கப்பட்டுள்ளது. இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார், எனக்கு மூல நோய் இருந்தது, எவ்வாறு தொழுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ நின்று தொழு, இயலாவிட்டால் உட்கார்ந்து தொழு, அதற்கும் இயலாவிட்டால் படுத்து தொழு என்று இடையளித்தார். கடமையாக்கப்பட்ட தொழுகையில் இறைவன் பல்வேறு சலுகைகளை நமக்கு வழங்கியுள்ளான். அவற்றில் ஒன்றுதான் நாற்காலியில் அமர்ந்து தொழுவதும். நின்று தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழலாம் என்ற தவறுதலாக புரிந்து கொண்டதின் விளைவு இன்று நாளுக்கு நாள் அதிகரித்து நாற்காலி தொழுகை கலாச்சாரம் அரங்கேறியுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் இல்லாத நாற்காலி தொழுகை கலாச்சாரம் திடீரென்று உருவானது எப்படி? ஊனமற்றோர், உடல் பெருத்தோர், முதுகில் முழங்காலில் அறுவை சிகிச்சை செய்தோர், தடுமாறும் முதியோர் ஆகியோர் ஹஜ் பயணம் மேற்கொள்ள கௌபத்துல்லா வரும் பொழுது வீல் சேர் என்ற சக்கர நாற்காலிகளில் உட்கார வைக்கப்படும். அதன் மூலம் தவாப் செய்தல் மற்றும் அதில் உட்கார்ந்து கொண்டே தொழுதல் போன்றவற்றை பார்த்த சில முஸ்லிம்கள் அடுத்த கட்டமாக இலகுவாக மடித்துக் கொள்ளும் சேர்களை கொண்டு வந்து கௌபத்துல்லாவில் தொழ இதை கண்ட பல்வேறு நாட்டு முஸ்லிம்கள் கௌபத்துல்லாவிலே நாற்காலி போட்டு தொழும் பொழுது நாம் ஏன் இப்படி தொழக்கூடாது என்று சிந்தித்ததின் விளைவு இன்று பழகி பெருகி தமிழ்நாட்டின் அனைத்து இடங்களிலும் பிளாஸ்டிக் சேர்கள் கட்டாயம் என்று ஆகிவிட்டது. வீட்டிலேருந்து நல்லா நடந்து பள்ளிவாசலுக்கு வருவாங்க. பள்ளிவாசலில் எத்தனை உயரமான படிக்கட்டுகள் இருந்தாலும் அதில் ஏறி உள்ள வருவாங்க. வீட்டில் சம்மணம் போட்டு சாப்பிடுவாங்க. தரையில் தாம் விரும்பியது போல உட்காருவாங்க. இலவச மிக்சி, கிரைண்டரு, ஃபேன் வாங்க வரிசையில் மணிக்கணக்கில் நிற்காங்க. ஆதார் கார்டு எடுக்க, வாக்காளர் அட்டை எடுக்க, ஏன் இன்னும் ரேஷன் கடையில் ரேஷன் பொருட்கள் வாங்க கூட மணிக்கணக்கில் நிற்காங்க. ஆனால் தொழுகை என்று வந்துவிட்டால் நாற்காலியை தேட ஆரம்பித்து விட்டார்கள். நாற்காலியில் உட்கார்ந்து தொழுபவர்களால் தரையில் அமர்ந்து தொழ முடியாது. ஏன் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். முடியும், ஆனால் அவர்களின் வெட்டி கௌரவத்தை விட்டு கொடுக்க தயாரில்லை. அது மட்டுமன்றி பள்ளிவாசலில் நடக்கும் நாற்காலி தொழுகை கலாச்சாரம் அதைவிட கொடுமையானது. இன்று குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹுவின் இறை இல்லத்தில் அல்லாஹுக்கு அஞ்சி ஒடுங்கி இறையச்சத்தோடு நின்று குனிந்து தொழக்கூடிய ஒவ்வொரு அடியார்களுக்கும் இடையூறாக ஆங்காங்கே நாற்காலிகளை போட்டு வரிசைகளின் ஒழுங்கமைப்பை கொடுத்து நாற்காலியில் உட்கார்ந்து காலை ஆட்டிக்கொண்டிருப்பவர்களே, நிச்சயம் நீங்கள் அல்லாஹுவால் அதிகம் விசாரிக்கப்படுவீர்கள். சிலர் செய்யும் தவறுகள் இன்றைய இளம் தலைமுறைகளை தொற்றிக்கொண்டே அடுத்த தலைமுறையும் இதை தவறு என்று உணராமல் தைரியமா செய்யும் சூழல் ஏற்படும். அப்போது ஒவ்வொரு பள்ளிவாசலும் இன்றைய கிறிஸ்துவ தேவாலயங்கள் போல் காட்சியளிக்கும். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாற்காலி மனிதர்களைப் போல் நீங்கள் ஒருபோதும் ஆகிவிட வேண்டாம். இது எனது அன்பான வேண்டுகோள். நிச்சயம் அல்லாஹ்விற்கு பயந்து கொள்ளுங்கள். தவிர்ப்போம் நாற்காலி தொழுகைகளை, மாற்றுவோம் மதி மயங்கியவர்களின் புத்தியை, பேணுவோம் அல்லாஹுவின் கட்டளையை, மதிப்போம் நபிகளாரின் வழிமுறைகளை. எல்லாம் நன்மைக்காக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மஹ்ரிப் அதான் சொல்றாங்க. மஹ்ரிப் அதானுக்கு பிறகு 2ஆம் அமர்வு துவங்கும். ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் உரை இருக்கிறது. அதான் மஹ்ரிப் அதான்.
இது வந்து ஒன்றா செஞ்சு நிற்கிறனால அதனால சொல்கிறேன். சின்ன பிள்ளை நடுவில் பாட்டி உங்கள் வசதிப்படி பாட்டி நம்ம 3 பேரும் சேர்ந்து சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தொழுகையின் ஆரம்ப துவா. அல்லாஹும்ம பாயிக் பைனி வ பைன ஹத்வாயாய் கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மஹரிபி. அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹத்வாயாய் கமா யுனக்கஸ் ஸௌபுல் அப்யலு மினத் தனஸ். அல்லாஹும்ம அக்ஸில் ஹத்வாயாய பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத். பொருள்: இறைவா, கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே வெகு தூரத்தை நீ ஏற்படுத்தியதைப் போல எனக்கும் என் தவறுகளுக்கும் இடையே நீ தூரத்தை ஏற்படுத்துவாயாக. இறைவா, வெண்மையான ஆடை அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்தப்படுவது போல என்னை என் தவறுகளிலிருந்து தூய்மைப்படுத்துவாயாக. இறைவா, தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் என் தவறுகளை கழுவி விடுவாயாக. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. பொருள்: அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஓதுகிறேன். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் அகிலத்தார் அனைவரையும் படைத்து வளர்த்து பக்குவப்படுத்துபவன். தீர்ப்பு நாளின் அதிபதியும் அவனே. அல்லாஹ்வே, நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், முன்னிடமே உதவி தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. அது எங்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்கள் சென்ற வழி. உன் கோபத்திற்குள்ளானவர்களோ வலித்தவர்களோ சென்ற வழி அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ருக்குவில் ஓதும் துவா. சுப்ஹான ரப்பியல் அலீம் 3 தடவை ஓத வேண்டும். பொருள்: மகத்துவமிக்க என் இறைவன் பரிசுத்தமானவன். சஜிதாவில் ஓதும் துவா. சுப்ஹான ரப்பியல் ஆலா 3 தடவை ஓத வேண்டும். பொருள்: உயர்ந்த என் இறைவன் பரிசுத்தமானவன். தொழுகை இருப்பில் இருக்கும்போது ஓதும் துஆ. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். التحيات لله والصلوات والطيبات. السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته. السلام علينا وعلى عباد الله الصالحين. أشهد أن لا إله وأشهد أن محمدا عبده ورسوله.
பொருள், சொல், செயல். பொருள் சார்ந்த எல்லா காணிக்கைகளும் வணக்கங்களும் பாராட்டுகளும் அல்லாஹ்வுக்கே உரியன. நபியே, உங்கள் மீது சாந்தியும் அல்லாஹ்வின் அருளும் அபிவிருத்தியும் ஏற்பட்டுமாக. எங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். வணக்கத்துக்கு ஒருவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று உறுதியாக நம்புகிறேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் தூதர்வராக என்று உறுதியாக நம்புகிறேன். தொழுகையில் ஓதும் சலவாத்து. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வலா ஆலி இப்ராஹிம இன்னகா ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வலா ஆலி இப்ராஹிம இன்னகா ஹமீதும் மஜீத். பொருள், இறைவா, இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் மீதும் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிந்ததை போல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அருள் புரிவாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியத்திற்குரியவனாகவும் இருக்கிறாய். இறைவா, இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களின் குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத் செய்தது போல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத் செய்வாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியத்திற்குரியவனாகவும் இருக்கிறாய். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தொழுகையின் இறுதி இருப்பில் ஓதும் துவா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் ஜஹன்னம் வ மின் அதாபில் கப்ர் வ மின் ஃபித்னத்தில் மஹியா வல் மமாத் வ மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். பொருள், இறைவா, நரகத்தின் வேதனையிலிருந்தும் கபரின் வேதனையிலிருந்தும் வாழ்வின் சோதனையிலிருந்தும் இறப்பின் சோதனையிலிருந்தும் மஸீஹ் தஜ்ஜாலால் ஏற்படும் குழப்பத்தின் தீங்கிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி துல்மன் கசீரன் வலா யஃபிரு துனுப இல்லா அன்த ஃபஃபிர்லி மஃபிரத்தன் மின் இந்திகா வர்ஹம்னி இன்னக அன்த கஃபூருர் ரஹீம். பொருள், இறைவா, நான் எனக்கே அதிகளவு அநீதியை இழைத்து கொண்டேன். என் பாவங்களை உன்னை தவிர வேறு எவரும் மன்னிக்க முடியாது. எனவே என்னை மன்னிப்பாயாக, மேலும் எனக்கு அருள் புரிவாயாக. நிச்சயமாக என் பாவங்களை மன்னிப்பவனும் நிகரில்லா அன்புடையவனுமாய் இருக்கிறாய். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வித்ருக்குனு துவா. அல்லாஹும்ம ஹதீனி ஃபீமன் ஹதைத் வ ஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வ தவல்லினி ஃபீமன் தவலைத் வ பாரிக் ஃபீமன் அஃப்தைத் வக்கீனி ஷர்ர மா கனைத் فإنك تقضي ولا يقضى عليك وإنه ليذل من واليت تباركت ربنا وتعالى. பொருள், இறைவா, நீ நேர்வழி காட்டியவர்களுடன் எனக்கும் நேர்வழி காட்டுவாயாக. நீ ஆரோக்கியம் அளித்தவர்களுடன் எனக்கும் ஆரோக்கியம் அளிப்பாயாக. நீ பொறுப்பேற்று கொண்டவர்களுடன் எனக்கும் பொறுப்பேற்று கொள்வாயாக. நீ எனக்கு தந்திருப்பவற்றில் பரக்கத் செய்வாக. நீ விதியாக்கியவற்றுள்ள கெடுதியை விட்டு என்னை காப்பாயாக. நீயே விதியாக்குபன், உன் மீது எதையும் விதிக்க முடியாது. நீ யாரை பொறுப்பேற்று கொண்டாயோ அவர் இழிவடைய மாட்டார். எங்கள் இறைவா, நீ பாக்கியம் பொருந்தியவும் உயர்ந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.